ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு 1/2 கிலோ நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் பச்சரிசி மாவு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை இட்லி மாவு பதத்தில் கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம நீள்வாக்கில் அரைஞ்சி வச்சிருக்க வாழைக்காயை ஒன்னொன்னா அந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் சேர்த்த வாழைக்காய் பஜ்ஜி தானா மேலெலும்பி வருதுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்க எல்லா வாழைக்காயுமே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம எண்ணெயில் சேர்த்த வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எண்ணெயிலேருந்து பிரித்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாழைக்காய் பஜ்ஜியை சிம்பிளாக தேங்காய் சட்னி கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் தேங்காய் சட்னி வச்சு தாங்க சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இதே மாதிரி எக்ஸைட்டிங் நியூ ரெசிபிஸ் வேணும்னா இப்போவே நம்ம அன்புடன் நம்பித்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாழைக்காய் பஜ்ஜி ஃபேவரட்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி செஞ்சு தர சொல்லுங்கள். தேங்க்யூ.